தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். கிராமங்களுக்கு மினி பேருந்துகள் இயக்க தேவை இருக்கும் காரணத்தினால் அதை ஏன் தனியாருக்கு விட வேண்டும்? இவ்வளவு பணியாட்களையும் அறிவியல் வளர்ச்சியையும் வைத்துவிட்டு பேருந்து கழகங்கள் மினி பேருந்தை இயக்காமல் வேறு யாரால் இயக்க முடியும் என CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் விருதுநகரில் பேட்டி. விருதுநகரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் CITU சார்பில் மாநில அளவிலான சம்மேளன நிர்வாக குழு கூட்டம் பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் முன்னிலையில் மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சவுந்தரராஜன், 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஓட லாயக்கற்றது, தகுதியற்றது என தெரிந்தும் அந்த பேருந்துகளை அரசு இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பேருந்துகள் இயக்கத்தில் நமக்கு இழப்பு ஏற்பட காரணம் வருவாய் இல்லாத வழித்தடத்தில் இயக்குவது. ஆகவே அதற்கான பணத்தை அரசே கொடுக்க வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு கொடுக்க வேண்டும் என்றும், தற்போது 105 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படியை பென்ஷனில் வழங்காமல் உள்ளது. இதனால் அரசு கையில் ரூபாய் 2000 கோடி ஊழியர்களின் பணம் உள்ளது. கடந்த 19 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு பைசா கூட பணம் கொடுக்காமல் அரசு அனுப்பியிருக்கிறது. தற்போது ஆளும் கட்சியாக உள்ள திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது LBF என ஒரு கமிட்டி அமைத்து பல முன்னாள் அமைச்சர்களும் தற்போதைய திமுக அமைச்சர்களும் அதில் இருந்ததாகவும், அந்த கமிட்டியினர் பரிசீலனை செய்துவிட்டு வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அரசு வழங்க வேண்டும் என கூறியதாகவும், ஆனால் தற்போது திமுகவினர் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் எதிர்க்கட்சியாக இருந்து ஒத்துக்கொண்ட விஷயத்தை தற்போது திமுக அரசு தொட்டு பார்க்கவில்லை எனவும், திமுக நீண்ட நாட்களாக இட ஒதுக்கீட்டுக்காக பாடுபட்ட இயக்கம் தற்பொழுது அந்த அரசு ஒப்பந்த முறையில் பணியாட்களை அமர்த்தினால் அந்த இட ஒதுக்கீட்டுக்குள் உள்ள சமூக நீதி செத்துவிடும் எனவும், மினி பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகமே இயக்கினால் நல்ல லாபம் கிடைக்கும் எனவும், இனி பேருந்துகளை தனியாருக்கு விட்டால் மகளிருக்கு இலவச பேருந்தும் மாணவர்களுக்கு இலவச பேருந்தும் கிடைக்குமா என கேள்வி எழுப்பினார். இதை வலியுறுத்தி மாநில சம்மேளன கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாகவும், இதை அரசு நிறைவேற்றாவிட்டால் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் போராட்டங்களை அடுத்து அறிவிப்போம் என்றார். விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஓட லாயக்கற்றது, தகுதியற்றது என்று முடிவு செய்யப்பட்ட பேருந்துகள் அந்த பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். பேருந்துகள் இயக்கத்தில் நமக்கு ஏற்படுகிற இழப்புக்கு காரணம் அன்எகனாமிக் ரூட்டுகளை இயக்குவது. ஆகவே அதற்கான பணத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு கொடுக்க வேண்டும். இப்போ அரசாங்கம் 105 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் தொகையை வழங்காமல், அகவிலைப்படியை பென்ஷனில் வழங்காமல் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய் பணம் உங்கள் கையில் இருக்குது. தொழிலாளியுடைய ஓய்வு பெற்றவருடைய பணம் கையில் இருக்குது. கடந்த 19 மாதங்களாக ஓய்வு பெற்று போனவர்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காமல் நெருங்கையோடு அரசு அனுப்பியிருக்கிறது. நியாயமில்லை. அவர்களுடைய பணத்தை அவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த காரியங்களில் அரசு ஈடுபடுவது என்பது நல்லது. இந்த பேருந்து, மின்சாரம் போன்றவற்றில் அரசாங்கம் லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது.